வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சாவகச்சேரி தொகுதி செயற்பாட்டாளர்களுடனான சந்திப்பொன்றை இன்று நடாத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் கடற்தொழிலுக்கு சென்ற தொழிலாளி ஒருவர் திடீர் சுகவீனமுற்று உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் சிறைச்சாலை கைதியொருவர் திடீர் சுகஈனம் காரணமாக உயிரிழந்துள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அரசியல் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அறிவிப்பொன்றை விடுக்க தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையில் கூட்டணி அமைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தையில் பொது சின்னத்தில் களமிறங்கும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் சகல உறுப்புரிமையிலிருந்தும் விலகிக் கொள்வதாக முன்னாள் பிரதியமைச்சர் அப்துல்லா மஹ்ரூப் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி மற்றும் அவரது அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் இருவருக்கு தலா 100க்கும் மேற்பட்ட அரசு நிறுவனங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. பொதுஜன பெரமுனவின் பிரதமர் வேட்பாளராக நாமல் ராஜபக்சவே களமிறங்கவுள்ளார் என்று ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 39 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சீனாவின் புதிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் மூழ்கியுள்ளதை சீனா மூடிமறைத்துள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளன. தொடர்பான விரிவான செய்திகள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சாவகச்சேரி தொகுதி செயற்பாட்டாளர்களுடனான சந்திப்பொன்றை இன்று நடாத்தியுள்ளது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்த கலந்துரையாடல் இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் அதன் சாவகச்சேரி செயற்பாட்டாளர்களுடன் நடாத்தப்பட்டுள்ளது. சாவகச்சேரி தொகுதி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அமைப்பாளர் விஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற குறித்த கலந்துரையாடலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளரும் சட்டத்தரணியுமான கனகரத்னம் சுகாஸ், முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் பொன்மாஸ்டர் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் பொன்மாஸ்டர் ஆகியோர் கலந்து கொண்டிருந்ததுடன் முன்னணியின் சாவகச்சேரி தொகுதி செயற்பாட்டாளர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் கடற்தொழிலுக்கு சென்ற தொழிலாளி ஒருவர் திடீர் சுகஈனமுற்று உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் கடற்தொழிலுக்கு சென்ற தொழிலாளி ஒருவர் திடீர் சுகவீனமுற்று உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்தில் கடலில் கணவாய் பிடிப்பதற்காக 5 கடற்தொழிலாளர்கள் கடலில் தடி நடுவதற்காக படகில் சென்றுள்ளனர். இதன்போது அதில் சென்ற கடற்தொழிலாளர் ஒருவர் திடீரென மயக்கமுற்றுள்ளார். இந்நிலையில் அவரை கரைக்கு கொண்டு வந்து யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அனுமதித்த வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் உயிரிழந்த தொழிலாளர் ஆனைக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 39 அகவையுடைய 4 பிள்ளைகளின் தந்தையான கனகராசா சுரேஷ்குமார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவரது மரணம் மாரடைப்பால் சம்பவித்துள்ளதாக சடலம் மீதான உடற்கூற்று பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணம் சிறைச்சாலை கைதி ஒருவர் திடீர் சுகஈனம் காரணமாக உயிரிழந்துள்ளார். திடீர் சுகவீனம் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட யாழ்ப்பாண சிறைச்சாலை கைதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். ராமநாதபுரம் வட்டக்கச்சி பகுதியைச் சேர்ந்த 42 அகவையுடைய கே புஷ்பா என்பவரே உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் உயிரிழந்த நபரின் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அரசியல் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அறிவிப்பு ஒன்றை விடுக்க தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அரசியல் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அறிவிப்பு ஒன்றை விடுக்க தயாராகி வருவதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. அதில் அவர் தனது ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற உண்மை சம்பவங்கள் குறித்து தெரிவிக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் மாதத்தின் முதல் வாரத்தில் குறித்த அறிவிப்பு வெளியிடப்படலாம் எனவும் எதிர்வு கூறப்படுகிறது. மேலும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ஒன்றிணைத்து எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட கோரி அக்கட்சியின் ஆதரவாளர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் அழைப்புகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையில் கூட்டணி அமைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தையில் பொது சின்னத்தில் களமிறங்கும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையிலான கூட்டணி அமைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடிவடைவதற்குரிய சாத்தியம் காணப்படுகின்ற போதிலும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் களமிறங்க வேண்டிய சின்னம் தொடர்பில் இழுபறி நிலை ஏற்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகிறது. ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களிடையிலான கலந்துரையாடல் நேற்று 3வது நாளாகவும் இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவியில் மாற்றம் வேண்டும் என்ற கோரிக்கை சஜித் பிரேமதாச தரப்பில் முன்வைக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை, தேசிய பட்டியலிலும் வரப்போவதில்லை என ரணில் விக்ரமசிங்க அறிவித்து விட்டதால் தலைமை பதவியில் மாற்றம் அவசியமில்லை என ஐக்கிய தேசிய கட்சி தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்தோடு நாடாளுமன்ற தேர்தலில் தொலைபேசி சின்னத்தில் களமிறங்கும் யோசனையை ஐக்கிய மக்கள் சக்தி முன்வைத்துள்ளது. அவ்வாறு செய்தால் தமது தரப்பு அரசியல் அடையாளத்திற்கு பாதகம் என்பதால் பொது சின்னத்தில் களமிறங்கும் யோசனை ஐக்கிய தேசிய கட்சி தரப்பால் முன்வைக்கப்பட்டுள்ளது. அத்தோடு பிரதமர் வேட்பாளராக சஜித் பிரேமதாசவை ஏற்பதற்கும் ஐக்கிய தேசிய கட்சி பச்சை கொடி காட்டியுள்ளது. எனவே சின்னம் இறுதியானால் கூட்டணி பேச்சு வெற்றியளிக்கும் என ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். அதேவேளை இன்றைய நாள் இடம்பெறும் பேச்சுக்களின் போது இறுதி முடிவு எட்டுவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் சகல உறுப்புரிமைகளில் இருந்தும் விலகிக் கொள்வதாக முன்னாள் பிரதி அமைச்சர் அப்துல்லா மஹ்ரூப் தெரிவித்துள்ளார். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தேசிய அமைப்பாளர் பதவியிலிருந்தும் சகல உறுப்புரிமையில் இருந்தும் தான் விலகிக் கொள்வதாகவும் 2024 ஆண்டின் பொது தேர்தலிலும் போட்டியிட உள்ளேன் எனவும் முன்னாள் பிரதியமைச்சர் அப்துல்லா மஹ்ரூப் தெரிவித்துள்ளார். கிண்ணியாவில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், மக்கள் காங்கிரஸில் கடந்த 10 வருடங்களாக பயணித்துள்ளேன். 9 வருட காலமாக தேசிய அமைப்பாளராக இருந்து 2015 ஆண்டில் இடம்பெற்ற பொது தேர்தலில் 34,000 வாக்குகளை பெற்று முதலிடத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகியதுடன் முன்னாள் அமைச்சர் ரிசாத் பதியுதீன் பிரதியமைச்சு பதவியை பெற்று தந்தார். மக்கள் பணிக்காக இதனை அர்ப்பணம் செய்து பணியாற்றினேன். இறுதியாக நடைபெற்ற பொது தேர்தலில் மூதூரில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் ஒருவரை நிறுத்தி திட்டமிட்டு தோற்கடிப்பதற்காக சஜித்தும் ஹக்கீமும் எனக்கு எதிராக செயற்பட்டார்கள். இதனை ரிசார்ட்டுக்கு எடுத்து கூறியிருந்தேன். இருந்தபோதிலும் 2 வருடங்களாக திட்டமிட்டு என்னை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக வைத்தியர் ஹில்மிக்கு வேட்பாளரை தருவதாக கூறி சதியை நடாத்திவிட்டு சென்றுள்ளார். இவ்வளவு காலமாக இப்படியொரு பிரதான சூத்திரதாரி இருப்பார் என்று நினைக்கவில்லை. தற்போது இவர்களது சுயரூபத்தை அறிந்து கொண்டேன். இருந்தபோதிலும் எதிர்வரும் 11ஆம் நாள் வேட்புமனு தாக்கலின் போது பொது தேர்தலில் களமிறங்குவேன் என்பதை தெரிவிக்கின்றேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி மற்றும் அவரது அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் இருவருக்கு தலா 100க்கும் மேற்பட்ட அரசு நிறுவனங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க மற்றும் அவரது அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் இருவருக்கு தலா 100க்கும் மேற்பட்ட அரச நிறுவனங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக நேற்று வெளியிடப்பட்ட செயற்பாடுகள் வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சுக்கு மேலதிகமாக ஜனாதிபதியிடம் நிதித்துறையும் பொருளாதார மேம்பாடு, கொள்கை உருவாக்கம், திட்டமிடல் மற்றும் சுற்றுலா, எரிசக்தி, விவசாயம், நிலம், கால்நடைகள், நீர்ப்பாசனம், மீன்பிடி மற்றும் நீரியல் வள அமைச்சுக்கள் ஆகிய துறைகளையும் அவர் தனது பணியின் கீழ் கொண்டுள்ளார். அதன்படி அவரின் கீழ் 124 அரச நிறுவனங்கள் வருகின்றன. பிரதமர் ஹரிணி அமரசூரிய நீதி, பொது நிர்வாகம், மாகாண சபைகள், உள்ளூராட்சி மற்றும் தொழிலாளர், கல்வி, விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம், பெண்கள், சிறுவர் மற்றும் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு, வர்த்தகம், உணவு பாதுகாப்பு, கூட்டுறவு அபிவிருத்தி உள்ளிட்ட 127 முக்கிய துறைகளை கொண்டுள்ளார். வெளிவிவகார அமைச்சராக இருக்கும் விஜித ஹேரத் பல துறைகளை தம்பசம் கொண்டுள்ளார். அந்த வகையில் புத்த சாசனம், மதம் மற்றும் கலாசார விவகாரங்கள், தேசிய ஒருமைப்பாடு, சமூக பாதுகாப்பு மற்றும் வெகுஜன ஊடகம், போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து, பொது பாதுகாப்பு, சுற்றுச்சூழல், வனவிலங்கு, வனவளங்கள், நீர்வளங்கள், பெருந்தோட்டம் மற்றும் சமூகம், உட்கட்டமைப்பு மற்றும் கிராமப்புறம் ஆகியவை அவரது மற்ற துறைகளாகும். அத்துடன் நகர்ப்புற வளர்ச்சி, வீட்டு வசதி மற்றும் கட்டுமானம் போன்ற துறைகள் அவரின் கீழ் உள்ள நிலையில் அவரின் கீழ் 142 நிறுவனங்கள் வருகின்றன. அடுத்த நாடாளுமன்றத்திற்கு புதிய உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படும் வரை இடைக்கால அமைச்சரவை ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் தேர்தல் முடிவடைந்ததும் 25 பேர் கொண்ட அமைச்சரவை அமைக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொதுஜன பெரமுனவின் பிரதமர் வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷவே களமிறங்க உள்ளார் என்று ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷவே பிரதமர் வேட்பாளராக களமிறங்குவார் என்று அக்கட்சியின் உறுப்பினர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார்.
ஜனாதிபதி தேர்தலில் எம்மை விட்டு சென்றவர்கள் பொது தேர்தலில் எந்த கட்சியில் போட்டியிடுவது என்ற இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியையும் ஐக்கிய மக்கள் சக்தியையும் ஒன்றிணைக்கும் முயற்சிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் பொதுஜன பெரமுனவின் ஒரு தரப்பினர் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலின் போது எம்மில் பலர் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பக்கம் சென்றார்கள். நாட்டுக்காக சென்றதாக குறிப்பிடப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தங்களின் குறுகிய நலன்களுக்காகவே இவர்கள் சென்றார்கள். கட்சி தாவலில் ஈடுபட்டவர்களை மீண்டும் நாம் கட்சியில் இணைத்துக் கொள்ளப் போவதில்லை. நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷவே பிரதமர் வேட்பாளராக களமிறங்குவார். எவருடனும் கூட்டணி அமைக்கப் போவதில்லை. பொது தேர்தலில் மாவட்ட ரீதியில் எமது பலத்தை நிரூபிப்போம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இனி சர்வதேச செய்திகள். சீனாவின் புதிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் மூழ்கியுள்ளதை சீனா மூடி மறைத்துள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளன. சீனாவின் புதிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் ஒன்று கடலில் மூழ்கியுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. சீனாவின் வுஹான் அருகே உள்ள கப்பல் கட்டும் தளத்தில் நீர்மூழ்கி கப்பல் மூழ்கியுள்ளது. இது தொடர்பான தகவல்களை சீனா மூடி மறைத்துள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு படைகள் சுட்டிக்காட்டியுள்ளன. சீனாவினால் தயாரிக்கப்பட்ட நீர்மூழ்கி கப்பலே இவ்வாறு மூழ்கியுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நீர்மூழ்கி கப்பலில் அணு எரிபொருள் ஏற்கனவே ஏற்றப்பட்டதா அல்லது கப்பல் மூழ்கிய போது எரிபொருள் நிரப்பப்படவில்லையா என்பது தெளிவாக தெரியவில்லை என்று அமெரிக்க மூத்த பாதுகாப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். இதேவேளை வாஷிங்டனில் உள்ள சீன தூதரகத்தின் செய்தி தொடர்பாளர் இது குறித்து தெரிவித்திருக்கையில் இது தொடர்பில் தாங்கள் அறிந்திருக்கவில்லை என்றும் தற்போது அது தொடர்பில் வழங்குவதற்கு எந்த தகவலும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 39 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேபாளத்தில் இடைவிடாது பெய்த மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 39 பேர் உயிரிழந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அத்துடன் அங்குள்ள சில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள நிலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக பேரிடர் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். வெள்ளப்பெருக்கில் சிக்கி 39 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அவர்களில் காத்மண்டுவில் 9 பேரும், லலித்பூரில் 16 பேரும், பக்தபூரில் 5 பேரும், கெவ்ரே பாலன சவுக்கில் 3 பேரும், பஞ்ச்தார் மற்றும் தன்குடாவில் தலா 2 பேரும், ஜாபா மற்றும் தாடிங்கில் இருந்து தலா ஒருவருமாக உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு வெள்ளத்தில் சிக்கி 11 பேர் காணாமற் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தலைநகர் காத்மண்டுவில் 226 வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளதாகவும் மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேபாள காவல்துறையிலிருந்து சுமார் 3000 பாதுகாப்பு பணியாளர்களை கொண்ட மீட்புக் குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.